விருத்தாச்சலம் அருகே உள்ள கொளஞ்சியப்பர் கோவிலில் பிரார்த்தனையை நிறைவேற்ற கோரி கடவுளிடம் பிராது காட்டினால் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூரில் உள்ள பிரசித்தி பெற்ற கொளஞ்சியப்பர் கோயிலில் முருகன் சுயம்புவாக தோன்றி அருள்பாலிப்பதாக பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இக்கோயிலில் அமர்ந்து வெள்ளைத்தாளில் தங்களின் பிரச்சனைகளை எழுதி வேண்டுதலை நிறைவேற்ற கோரி வினோத வழிமுறையை கடைபிடிக்கிறார்கள் பக்தர்கள். இதற்கு காணிக்கையாக தாங்கள் வசிக்கும் இடத்திலிருந்து கோயில் வளாகம் வரை உள்ள தூரத்திற்கு கிலோமீட்டருக்கு 25 பைசா வீதம் பிராது கட்டணமாக கோயிலில் கட்ட வேண்டும் என்பது மரபாக உள்ளது. சாமியை வேண்டிட்டு சீட்டு கட்டினாக்க எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால நாங்க இங்க நம்பிக்கையோட வந்திருக்கிறோம். ஒரு வேண்டுதல் வச்சிருக்கிறோம். அதுக்காக நாங்க இப்போ 3 தடவை கட்டிருக்கிறோம். அதனால கண்டிப்பா முடியும் அந்த நிலைமையும் எங்களுக்கு இப்போ தோணுது. அந்த நம்பிக்கையோட இப்பவும் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அதை தீர்த்து வைப்பாரு கடவுள்னு சொல்லி இங்க பிராது கட்டுறதுக்காக வந்திருக்கோம். அது எந்த ஒரு பிரச்சனைனாலும் தீர்த்து, அதே மாதிரி நிறைய பிரச்சனை தீர்த்தவங்களையும் சொல்லியிருக்காங்க எங்கிட்ட இதெல்லாம் நிறைவேறிருக்கு எங்களுக்கு, அதனால நீங்களும் போய் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதனால வந்திருக்கோம். தங்களின் கோரிக்கை நிறைவேறியவுடன் கோயிலுக்கு வந்து வாபஸ் கட்டணத்தை செலுத்தி பிராதை பக்தர்கள் திரும்ப பெற்றுக் கொள்கின்றனர். குழந்தையிலேருந்து இந்த கோயிலுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீட்டு எழுதி கொடுத்துட்டு போனோம். அவங்க மூணு மாசம் எங்களுக்கு அந்த லெட்டர்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க. வீட்டுல பிரசாதம் அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப குழந்தை பிறந்துச்சு. அதை பாப்பா கூட்டு நிவர்த்தி செஞ்சுட்டு போறோம். இந்த கோயிலுக்கு வந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆகுன்றது நம்பிக்கை. அது அதே மாதிரி நடந்திருக்கு எங்களுக்கும். அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி, கிருத்திகை போன்ற விஷய நாளில் இங்கே பிராது செலுத்துவார்கள். இங்க புத்திர பாக்கியத்துவம் பிராது செலுத்துவார்கள். அது திருப்பி குழந்தை பிறந்த பிறகு இங்க சுவாமியிடம் இறைவனிடம் காப்பிட்டு அந்த பிராதை வாபஸ் செய்வார்கள். என்னுடைய காரியம் முடிஞ்சிருக்கு, சுவாமிக்கு நன்றி தெரிவிக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டரை சுவாமிகிட்ட வச்சிருவாங்க. அந்த திருப்பி அந்த ரசீதை உணவு பிரித்து போட சொல்வார்கள். தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இருந்தும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்தும் வந்து பிராது கட்டி தங்களின் வேண்டுதல்களை பக்தர்கள் நிறைவேற்றுகின்றனர். கடவுளிடம் பக்தர்கள் வைக்கும் வேண்டுதல்களும் வேண்டும் முறைகளும் பல விதங்களில் வினோதமாக இருந்தாலும் நம்பிக்கை ஒன்றே அனைவரையும் நகர்த்திக் கொண்டிருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக விருத்தாச்சலத்திலிருந்து தேவகிருஷ்ணன்.